சாய்ராம் ஹே சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, உன் சாய் அப்பாவை நம்பியிருக்கும் தங்க பிள்ளை நீ. என் வார்த்தைகளை கேட்க என்னை தொட்டு நீ உள்ளே வந்திருக்கிறாய். இனி உன் வாழ்வில் அதிசயம் உன் சாயப்பா நிகழ்த்துவேன். இனி சந்தோஷம் மட்டும்தான் உன் வாழ்வில் நிறைந்திருக்கும். நிச்சயமாக உன் சாயப்பா சொல்வது நடக்கும். உனக்கு பிடித்தது உன் கைகளில் உனக்கு தரப்போகிறேன். அது உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தரும். மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நீ பெற உனக்கு தரப்போகிறேன். நீ தயாராக இரு. கவலைப்படாதே பிள்ளையே, இனி உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். உன் வாழ்க்கை நீ நினைத்து கொண்டு கவலைப்படுவதை விட்டுவிடு. எப்போதும் உன் மனதில் கவலையுடன் பதட்டத்தோடுமே இருக்கிறாய். உன் மனமும் முகமும் தெளிவு இல்லாமல் இருக்கிறது. எல்லாமே நான் அறிவேன். இப்போது நடக்கின்றதையும் இனி உன் வாழ்வில் எதிர்காலம் எப்படி இருக்கும் இதையும் நான் அறிவேன். கவலைப்படாதே. நீ உன்னால் முடிந்த உன் முயற்சியை நீ செய்து கொண்டு பல பிரச்சனைகளையும் தாண்டி நீ சமாளித்து கொண்டு வருகிறாய். நீ எதிர்பாராத சமயத்தில் உனக்கு வேண்டியது உன்னிடம் வந்து சேரும். உன் மனம் சந்தோஷப்படும் அளவில் நல்ல நிகழ்வுகள் நடக்கும் உன் வாழ்வில். எதிர்பார்க்கும் போது உனக்கு கிடைக்காதது நீ எதிர்பாராமல் இருக்கும் சமயத்தில் உன்னிடம் அத்தனையும் கிடைக்கும். பிள்ளையே, உன் அன்பை நீ எவ்வளவு புரிய வைக்க நினைத்தாலும் உன்னை சில பேர் புரிந்து கொள்ளாமல் உன் மனதை காயப்படுத்துகிறார்கள். அவர்கள் செயல்கள், பேச்சுக்கள், இது எல்லாம் இன்னும் உன் மனதை காயப்படுத்துகிறது தானே? பிள்ளையே, இவர்கள் செயலை நினைத்து கொண்டு அழுது கொண்டிருக்காதே. நீ எதை செய்தாலும் குறை சொல்லிக்கொண்டே எப்போதும் இருக்கிறார்கள் என்றால் நீ அமைதியாக இருந்திடு. அவர்கள் எண்ணமும் குணமும் நல்லதாக இருந்தால் பிறரை குறை சொல்லி கொண்டும் அளவைக்கவும் மாட்டார்கள். உன் மனக்கவலைகளை உன் சாயப்பா நான் தீர்த்து வைப்பேன். உன் பக்கம் நியாயம் இருந்து கூட உனக்கு ஆதரவாய் பேச யாரும் இல்லை என்று நினைக்கிறாய். உன் பக்கம் நியாயம் இருக்கிறது, எனக்கு தெரியும். அவர்கள் உனக்கு ஆதரவாய் இல்லை என்றாலும் கவலைப்படாதே. உனக்கு துணையாகவும் ஆதரவாகவும் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றத்தான் உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உனக்கு பிரச்சனை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்கிறாய். நான் இருக்கிறேன் தானே? இனி எல்லாமே மாறும். நீ புன்னகையுடன் மகிழ்ச்சியாக உன்னை எந்த குறையும் இல்லாமல் வாழ வைப்பேன். உன் குடும்ப கஷ்டம் உன்னை அதிக கஷ்டப்படுத்துகிறதா? பிள்ளையே, நீ மட்டும் இல்லை. இங்கு சில பேர் வறுமை குறைவால் குடும்ப கஷ்டத்தில்தான் அவர்கள் மன தைரியத்துடன் உறுதியாக இருக்கிறார்கள். இந்த நிலை கடைசி வரை நீடிக்காது. இந்த நிலை மாறி நல்ல வசதியான, சந்தோஷமான, ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வோம் என்று உறுதியாக இருக்கிறார்கள். அவர்கள் உறுதி, நம்பிக்கை, இவர்கள் ஜெயிப்பது உறுதி. இவர்களுக்கு உன் சாயப்பா துணை இருந்து இவர்கள் எண்ணத்தை நிறைவேற்றுவேன். அதே போல நீயும் உறுதியாக இரு. இந்த சோதனைகள், கஷ்டங்களை நினைத்து வருந்தாதே. எல்லாமே மாறிவிடும். நீ சந்தோஷமாக வாழ்க்கையை நீ வாழத்தான் போகிறாய். உன் சாயப்பா ஆசீர்வாதத்துடன் நிச்சயமாக நடக்கும். என்னை நம்பி இரு. உனக்கு எல்லாமே கைகூடி வரும். நீ ஆசைப்பட்டது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாக நீ வாழ ஆரம்பிப்பாய். பிள்ளையே, எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் மனசோர்வு அடையாமல் உன் முயற்சியை செய்து கொண்டு இரு. நம்பிக்கையுடன் நீ இருந்தால் எதுவும் முடியாதது இங்கு எதுவும் இல்லை. நம்பிக்கையுடன் எதை செய்தாலும் அதில் வெற்றி மட்டும்தான் இருக்கும். உன் மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாக இருந்திடு. நீ யாருக்காகவும் உன்னை பற்றி நிரூபிக்க வேண்டியது இல்லை. கடினமான கஷ்ட நிறைந்த வாழ்க்கையை கடந்து வந்து விட்டாய்.
இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டும்தான் நிறைந்திருக்கும். பிள்ளையே, நல்லது நினை, எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?